நம்ம கிட்ட நிறைய பேர் அதிகமா கேட்ட ஒரு ரிவ்யூ அப்படின்னா ரியல்மியோட 12 Plus ரிவ்யூ தான். அதுக்காகவே அந்த டிவைஸை வாங்கி நல்லா செக் பண்ணி அதுல என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்டை ஷார்ட்டா பார்த்துருவோம். ரியல்மியோட 12 சீரிஸ் பாக்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கு. உள்ள ரியல்மி 12 Plus மொபைல், அதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, டிபியூ கேஸ், ஒரு சார்ஜிங் கேபிள், 67 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், கடைசியா ஒரு சிம் எஜெக்டர் பின். இதோட டிசைன் பார்த்தா ரியல்மியோட 12 சீரிஸ் டிசைன் என்னவோ அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. பட் வேகன் லெதரோட வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பர்சனலா பிடிச்சிருக்கு. அந்த கலர்ஸ் கூட நல்லா இருக்கு. நீங்களும் வாங்கினா கூட இதே கன்சிடர் பண்ணலாம். அந்த லெதர் கிரிப் வந்து நல்லா இருக்கு. சென்டர்ல எப்பயும் போல அந்த லைன் கொடுத்திருக்காங்க. ரியல்மியோட பிராண்டிங் இருக்கு. இந்த எட்ஜஸ் எல்லாமே எப்பயும் போல பிளாட்டா கொடுத்திருக்காங்க. பட் இந்த டைமும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரொம்பவே கேப்சர் பண்ணுது. வெயிட் 190 கிராம் இருக்கு. திக்னஸ் 7.87 mm இருக்கு. டிசைன் வந்து நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் பில் குவாலிட்டி இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியே இதோட பேட்டரி பார்த்தா 5000 mAh கொடுத்திருக்காங்க. 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள அடாப்டரும் இருந்தது. பொதுவா 15000 ரூபாயில இருந்து 20000 ரூபாய்க்குள்ள அதிகமா 33 வாட்ல இருந்து 45 வாட் தான் கொடுக்குறாங்க. பட் ரியல்மி 67 வாட் கொடுத்தது நல்ல விஷயம். இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் யூசரா இருக்கீங்க அப்படின்னா இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவி யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுவும் நீங்க ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுபோக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கிட்ட டைம் எடுத்துருது. ஸோ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. பட் எக்ஸலண்ட்னு சொல்ல முடியாது. அடுத்து நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7050 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு டே டு டே யூசேஜ்க்கு, மல்டி டாஸ்கிங்க்கு இது எல்லாமே ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, நல்லாவும் இருக்கு. நீங்க ஹையர் எண்ட் கேம்ஸ் கூட நல்லா ஸ்மூத்தாவே ப்ளே பண்ண முடியுது. நம்ம BGMI வந்து நல்லாவே ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். HDR கிராபிக்ஸ்ல அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ல நல்லா ஸ்மூத்தா நம்மளால ப்ளே பண்ண முடியுது. நீங்க ஹெவி கேமர்ஸா இருந்தாலும் இது உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பட் இந்த செக்மெண்ட்ல இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் நிறைய மொபைல்ஸ்ல அவைலபிளா இருக்கு. அதுபோல ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே இந்த மொபைல்ல நம்ம ஹெவியா ப்ளே பண்ணாலுமே ஹீட்டிங் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. அதை ரெடியூஸ் பண்றதுக்காகவே இங்க வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் இதெல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் சொல்றது 6 லட்சத்துக்கு மேல வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளைம் பண்ணாங்க. பட் நம்ம செக் பண்ணப்ப 5,82,000 வந்தது. அதுபோல CPU throttle டெஸ்ட்டுமே நம்ம பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமமா 88% வரைக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுது. லைட்டா அங்கங்க கொஞ்சம் அந்த throttle இஷ்யூ இருக்கிற மாதிரி தான் அந்த கிராஃப் வந்து ஷோ பண்ணுது. சோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இது ஓகே. பட் இன்னும் பெட்டரா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மாஸா இருந்திருக்கும். சாஃப்ட்வேர் பொறுத்தவரையிலும் எப்பயும் போல ரியல்மி லேட்டஸ்டா தான் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வந்துருச்சு. Realme UI 5.0 கொடுத்துட்டாங்க. அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கறதுனால நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கு. பக் அப்படிங்கிற மாதிரி பெருசா எதுவுமே நம்ம நோட்டீஸ் பண்ணல. பட் எப்பயும் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட்டான சில விஷயங்கள் வந்து இருக்குது. நிறைய ப்ளூடூத் இருக்குது, தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ஆட்ஸ் இருக்குது. முக்கியமா இவங்களோட ஆப் ஸ்டோர், ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதுல இருந்து வரக்கூடிய தொல்லைகளை தாங்க முடியல. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இனிஷியல் செட்டப் பண்ணும்போது இதெல்லாமே ஆஃப் பண்ணிடுங்க. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. முக்கியமா அந்த லாக் ஸ்கிரீன் ஆட்ஸ் அதையுமே ஆஃப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத்தான பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபீல் பண்ண முடியும். இதுபோக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க பாட்டம்ல வந்துருது. அதுல ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம், ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் அந்த மாதிரி போட்டுக்க முடியும். சிம் ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓபன் பண்ணுங்க. ஏன்னா சிம் ஸ்லாட் அப்படின்னு வரும்போது அந்த கட் வந்து சேர்த்தே கொடுத்திருப்பாங்க பெரும்பாலான மொபைல்ஸ்ல. சோ அப்படி இருந்தது அப்படின்னா அது எது அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிர முடியும். பட் இங்க வந்து 2 ஹோல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறது மைக், இந்த பக்கம் இருக்கிறது சிம். ரெண்டுமே ஜாயிண்டா கொடுக்காதனால எதுன்னு தெரியாம நீங்க அந்த பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிட வேண்டாம். அப்படியே இங்க டிஸ்ப்ளேக்குள்ள போனா 6.67 இன்ச்ல Full HD Plus E4 AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. அது போக இதுல ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் ஃபீச்சர் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ஈரக்கையோட தொடுறீங்க இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அதை யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே அதுல தண்ணி இருந்தாலுமே டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அதை நம்ம டெஸ்ட் பண்ண போதும் பர்ஃபெக்ட்டாவே ஒர்க் ஆச்சு. பட் அதுக்காக யாருமே தண்ணிக்குள்ள போட்டு செக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுல மேக்ஸிமமா IP54 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான் அது. அப்படியே இந்த டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ்க்கு வந்தா இங்க 92% மேல ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப மினிமமா அந்த பெசல்ஸ் வந்து இருக்கு. டாப்ல கொஞ்சம் இருக்கு, சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கிடைக்குது. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ்மே பீக் பிரைட்னஸா 2000 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. அவ்வளோ பிரைட்டா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணு தான் பாதிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் அதுக்குமே இங்க TUV ரெகன் லைட் சர்டிஃபைட் கொடுத்திருக்காங்க. லோ ப்ளூ லைட் அந்த ஃபிளிக்கர் ஃப்ரீக்காக
கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல பாக்கும்போது டிஸ்ப்ளே நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. மத்தபடி விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பார்த்தாலுமே அந்த கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவுமே நல்லா இருக்கு. அதுலயுமே உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. விவிட், நேச்சுரல், ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. எனக்கு நேச்சுரல்லே பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதுல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்டர் 20K அப்படின்னு பார்க்கும்போது இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓகேவா இருக்கு. நல்ல லவுடா இருக்கு, கிளியரா இருக்கு. பட் பேஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இது போக வயர்டு ஹெட்போன் இதெல்லாம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட 3.5mm ஜாக்கும் கவர் பண்ணிருக்காங்க. டாப்ல இருக்கு. நீங்க வயர்ட் வயர்லெஸ் ரெண்டுலமே சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இது போக இந்த டிஸ்ப்ளேக்கு HDR10+ Wideband L1 100% DCI P3 கலர் கேமட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பட் டால்பி விஷன் சப்போர்ட் வந்து இல்ல. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இதுல இல்ல. Realme இதுல பெருசா ஹைலைட் பண்ண விஷயம் என்னன்னா இதோட கேமரா தான். கேமராஸ் அப்படின்னு பார்த்தா இங்க ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுவுமே Sony LYT 600 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா 20000 ரூபாய் செக்மெண்ட்குள்ள Sony சென்சாரோட OIS சப்போர்ட்டோட நாங்க தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி Realme வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இதுபோக செகண்டரி சென்சார் அப்படின்னு பார்த்தா ஒரு 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு சென்சார் வந்து இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் நல்ல நேச்சுரலா எடுத்து தருது. போட்டோஸ் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு, கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கு, சேச்சுரேஷன் இதெல்லாமே ஓகேவா இருக்கு. பட் போட்டோஸ்ல ஷார்ப்னஸ் வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. அதே மாதிரி போர்ட்ரைட் ஷாட் எடுத்தோம் அப்படினா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. நார்மலா எடுத்தாலும் சரி இல்ல 2x ல எடுத்தாலும் சரி பெருசா லாஸ் இல்லாம நமக்கு ஒரு பெட்டரான அவுட்புட் வந்து கிடைக்குது. போர்ட்ரைட் ஷாட்ல கலர்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டராவே எடுத்து தருது. பட் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்ல அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா இல்ல. ஒயிட் பேலன்ஸுமே அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்து தரல. இதுபோக பிராண்ட் ஹைலைட் பண்ற விஷயம்னா அவங்களோட ப்ரோ சீரிஸ்ல கொடுத்த மாதிரியே ஆஸ்கார் அவார்ட் வின்னரான கிளாடியோ மிராண்டா கூட டை அப் பண்ணி ஒரு 3 ஃபில்டர் கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஃபில்டர்ஸ் ஜர்னி, மாவரிக், மெமரி. அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பட் இங்க OIS ஆன் பண்ணி எடுத்தோம் அப்படினா 1080 60 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதுவுமே நல்ல ஸ்டேபிளா நம்மளால எடுத்துக்க முடியுது. இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தா அந்த டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஓவர் ஷார்ப்பா, ஓவர் சேச்சுரேட்டடா அந்த வீடியோஸ் வந்து இருக்கு. ஓவரால் அவுட்புட் வந்து பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்படிங்க செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கு. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்ல, டீடைலுமே பெருசா இல்ல. போர்ட்ரைட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. கலர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பெட்டரா எடுத்து தருது. அப்படியே இன்டோர்ல வந்தோம் அப்படினா ரியர் கேமராவா இருந்தாலும் சரி, செல்ஃபி கேமராவா இருந்தாலும் சரி, நாய்ஸ் வந்து ரொம்பவே ஆட் ஆயிடுது. அல்ட்ரா வைட்ல அந்த அளவுக்கு பெட்டரான அவுட்புட் சுத்தமா இல்ல. செல்ஃபில மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட அவுட்புட் ஓகே. ஓவராலா கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல அந்த Sony சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. செல்ஃபில அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 8+256. 8+128 20000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 8+256 22000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இது போக இல்ல விர்ச்சுவல் RAM இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட up to 8GB RAM வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதெல்லாம் பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு Realme ஃபேனா இருந்து உங்களுக்கு ரியர் கேமரால அந்த பிரைமரி சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நம்ம சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா இந்த மொபைலை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இதே பிரைஸ் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஐக்யூட Z9 இருக்கு, போக்கோட X6 இருக்கு, நத்திங்கோட 2A இருக்கு. பட் கொஞ்சம் பிரைஸ் வந்து எக்ஸ்ட்ராவா வரும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செக் பண்ணி பாருங்க. இதோட எல்லா ரிவ்யூமே நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து இங்க கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க.